கோல்டு ETF, தங்க காயின், டிஜிட்டல் கோல்டு, கோல்டு செட்டு, கோல்டு ஜுவல்லரி, அப்புறம் சாவரின் கோல்டு பாண்ட். இதில் எப்படி தங்கம் வாங்கும்போது நீங்கள் கம்மியான சார்ஜில் கோல்டு வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கோல்டு ETF. கோல்டு ETF வாங்கணும்னா உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். ஏதாச்சும் ஒரு broker கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கோல்டு ETF வாங்கும்போது நீங்கள் என்னென்ன பே பண்ணுவீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுப்பீங்க. அது ஒரு 0.1% இல்லாட்டினா ஒரு 0.2% அப்படி கொடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு brokerage பே பண்ணுவீங்க, ஸ்டாம்ப் டியூட்டி கொடுப்பீங்க, நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸு கொடுப்பீங்க, நெக்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டியும் கொடுப்பீங்க. ஸோ ஓவராலாக ஒரு 0.5 to 1% பே பண்ணுறது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கோல்டு ETFை செல் பண்ணும்போது அதே மாதிரி brokerage-உம் ஸ்டாம்ப் டியூட்டியும் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸும் கொடுப்பீங்க. நெக்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டியும் பே பண்ணுவீங்க. செல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். அது எப்படி அப்படின்னா நீங்கள் 1 year முன்னாடியே கோல்டு ETFை விற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டை உங்களுடைய இன்கமில் சேர்த்துக்கணும். சேர்த்த அப்புறம் உங்களுடைய இன்கம் எந்த ஸ்லாபில் வருதோ ஸோ அந்த ஸ்லாப் ரேட்டோட டேக்ஸ் ரேட்டுக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5%, 10% இல்லை 20%, 25% எல்லாம் கூட வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் 1 year தாண்டி விற்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டான லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பே பண்ணணும். அது 12.5% பே பண்ணுவீங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் கோல்டு ETF வாங்கி விற்று டேக்ஸும் பே பண்ணி வரும்போது 2 to 3% உங்ககிட்டேருந்து போயிருக்கும். அதாவது கோல்டு ரேட்லேருந்து ஜாஸ்தியாக ஒரு 2 to 3% நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு கோல்டு காயின். ஸோ கோல்டு காயின் நீங்கள் வாங்கும்போது மேக்கிங் சார்ஜ் கொடுக்கணும். மேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ மேக்கிங் சார்ஜ் மினிமம் 5%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5%, 10% இருக்குது. ஸோ 18%க்கெல்லாம் கூட காயின்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக வாங்குறீங்க அப்படின்னா மினிமமான 5% காயினே வாங்கிக்கலாம். ஸோ 5% காயின் தனிஷ்க் மாதிரியான பெரிய பெரிய ஜுவல்லர்ஸ்கிட்டேயே கிடைக்குது. ஸோ அதுவும் பியூரிட்டியும் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காயின்ஸே நீங்கள் வாங்கிக்கலாம். கோல்டு காயின் நீங்கள் விற்கும்போது அன்னைக்கு இருக்கிற கோல்டு ரேட்டோட ஃபுல் அமௌண்ட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 3 to 4% உங்களுக்கு கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் கோல்டு காயின் வாங்கி விற்கும்போது மொத்தமாக உங்களுக்கு ஒரு 8 to 9% உங்ககிட்டேருந்து போகும். ஸோ கோல்டு ரேட்டுக்கு வெளியவே நீங்கள் ஒரு 8 to 9% பே பண்ணுறது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் கோல்டு. டிஜிட்டல் கோல்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேருந்து நாம் வாங்கணும். ஸோ ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் ஒவ்வொரு சார்ஜஸ் கொடுக்குறாங்க. அதாவது எந்த பிளாட்ஃபார்ம்லேயுமே ஒரே கோல்டு ரேட்டு கொடுக்குறதில்ல. ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே கொஞ்சம் கூடி குறைஞ்சி தான் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கும்போது எதில் கம்மியான ரேட்டில் கோல்டு கிடைக்குது, அதோட பியூரிட்டியும் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். டிஜிட்டல் கோல்டு நீங்கள் விற்கும்போது ஆன்லைன்லேயே விற்றீங்க அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஆஃப்லைனில் டெலிவரி எடுத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் கோல்டுக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வாங்கும்போது அவங்க அந்த அமௌண்ட்டுக்குள்ளாடியே அவங்களோட பிளாட்ஃபார்ம் கமிஷன் அப்புறம் லாக்கர் ஃபீஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அப்புறம் ஜிஎஸ்டியும் கூட நீங்கள் பே பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் டெலிவரி எடுக்கிறீங்க அப்படின்னா டெலிவரி சார்ஜஸும் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ டிஜிட்டல் கோல்டு ப்ரைவேட் கம்பெனியில் தான் அவங்க கொடுக்குறாங்கிறதுனால அதோட கிரெடிபிலிட்டியில் கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறதா செபி ரீசெண்டாக ஒரு நோட்டீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ டிஜிட்டல் கோல்டு நம்மளோட ஓன் ரிஸ்கில் தான் நம்ம வாங்கணுங்கிறது மாதிரி போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா ஸோ நம்ம டிஜிட்டல் கோல்டுக்கு பே பண்ணுறோம்ல, ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான கோல்டு அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களோட வால்ட்டில் வாங்கி சேர்க்குறாங்களாங்கிறத பார்க்குறதுக்கான எந்த ஒரு இன்ஸ்டியூஷனும் கிடையாது. ஸோ ஒரு ட்ரஸ்டி அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரஸ்டி வந்து ரேண்டமான ஒரு செக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது கோல்டு அமௌண்ட்டுக்கும் கோல்டுக்குமான ஈக்குவல் ரேட்டில் கோல்டு அங்கே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. பட் அதோட ரிப்போர்ட் எல்லாம் எதுவும் நமக்கு வர்றதில்லை. ஸோ அதனால் நமக்கு எந்த பிளாட்ஃபார்மை பற்றியும் தெரியாது. ஸோ நம்மளுடைய ஓன் ரிஸ்கில் தான் டிஜிட்டல் கோல்டு வாங்கணும் அப்படிங்கிறத செபி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கோல்டு செட்டு. ஸோ கோல்டு செட்டு ஒரு நல்ல ஸ்கீம் தான். நீங்கள் மந்த்லி ஒரு அமௌண்ட் பே பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் 11 months அப்புறம் போய் கோல்டு ஜுவல்லரியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது முன்னாடி எல்லாம் எப்படி அப்படின்னா நீங்கள் மந்த்லி பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான கோல்டு அவங்க சேர்த்துட்டே வருவாங்க ஜுவல்லரியிலேருந்து. ஸோ நம்ம எண்ட் ஆகி ஒரு 11 months அப்புறம் போய் வாங்கும்போது எவ்வளவு கோல்டு சேர்ந்துருக்கோ அந்த கோல்டு நம்ம டெலிவரி எடுத்துகிட்டு வரலாம். பட் அப்புறம் அது என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி கொடுக்குற அமௌண்ட்டை மட்டுமே அவங்க சேர்த்துட்டு நீங்கள் 11 months தாண்டி போகும்போது அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான கோல்டு அன்னைக்கு ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டில் கோல்டு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கஸ்டமர்ஸுக்கு நஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ முதல்ல இருக்கிற பிளான் உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜுவல்லரி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அது நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து மேக்கிங் சார்ஜஸ்லேயும் கொஞ்சம் ரிடக்ஷன் எல்லாம் கொடுக்குறதுனால அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஸ்கீமாகவே இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டு ஜுவல்லரி.
கோல்டு ஜுவல்லரி வாங்கும்போது நீங்கள் மேக்கிங் சார்ஜும் ஜிஎஸ்டியும் கொடுக்குறது மாதிரி இருக்கும். ஸோ மேக்கிங் சார்ஜ் மினிமமாகவே 10% ஆச்சும் கொடுக்குறது மாதிரி தான் ஜுவல்லர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ 10% ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி கொடுத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 13% வருது. ஸோ மினிமமாக 13% ஆச்சும் கொடுத்து தான் நீங்கள் ஜுவல்லரி வாங்கணும். ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாவரின் கோல்டு பாண்ட். சாவரின் கோல்டு பாண்ட் வந்து இப்போ இஷ்யூ பண்ணுறதில்ல கவர்மெண்ட். ஒரு 1.5 வருஷமாக சாவரின் கோல்டு பாண்ட் இஷ்யூ இல்லை. ஸோ ஆனால் சாவரின் கோல்டு பாண்ட் நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கலாம். ஸோ செகண்டரி மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கும்போது உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் ப்ரோக்கரேஜும் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டியும் பே பண்ணி தான் வாங்கணும் சாவரின் கோல்டு பாண்டு. நெக்ஸ்ட்டு நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கின கோல்டு பாண்டு நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் விற்கும்போது அதே மாதிரியான ப்ரோக்கரேஜும் சார்ஜஸும் நீங்கள் பே பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் விற்கிறது ஃபுல் மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக 12.5% போடுவாங்க. ஸோ அது பே பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் மிடில் விற்றீங்க அப்படின்னா, அதாவது மெச்சூரிட்டி வர வச்சுக்காம நடுவில் நீங்கள் விற்றுட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். அதாவது 1 இயர் முன்னாடியே நீங்கள் விற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட்டை இன்கம் டேக்ஸில் சேர்த்து ஸோ இன்கம் டேக்ஸு நீங்கள் உங்களுடைய ஸ்லாப் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி பே பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு மிடில் விற்கும்போது 1 இயர் தாண்டி விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 12.5% பே பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு சாவரின் கோல்டு பாண்டில் ஒரு 2.5% ரிட்டர்ன்ஸ் கவர்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ரிட்டர்ன்ஸுமே டேக்ஸபிள் தான். ஸோ உங்களுடைய இன்கம் கூட அந்த ரிட்டர்ன்ஸை சேர்த்து அதுவும் உங்களுடைய இன்கமில் சேர்த்து அப்புறம் உங்களுடைய இன்கம் டேக்ஸு நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ சாவரின் கோல்டு பாண்ட் இப்போது இல்லைங்கிறதுனால நம்ம அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு நான் இதெல்லாமே பார்த்தப்போ எனக்கு பெட்டராக தோணுது என்ன அப்படின்னா கோல்டு ETF தான். ஏன்னா ஒரு 2 to 3% மட்டுமே கொடுத்து உங்களால் கோல்டு வாங்கி விற்க முடியும். ஸோ இன்க்ளூடிங் டேக்ஸ் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆனால் இது ஆன்லைன் தான். ஸோ ஆன்லைனில் வாங்கி ஆன்லைன்லேயே விற்றுக்கணும். உங்களால் ஃபிசிக்கல் கோல்டு எடுக்க முடியாது. பட் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபிசிக்கல் கோல்டு வேணும் அப்படின்னா கோல்டு காயின் வாங்கிக்கலாம். ஸோ கோல்டு காயின் ஒரு 8 to 9% எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கோல்டு ரேட்டு ப்ளஸ் ஒரு 8 to 9% கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு காயின் ஃபிசிக்கலாகவே கிடச்சிரும். அதுவும் நல்ல ரெப்யூட்டட் ஜுவல்லரிஸில் எல்லாமே கிடைக்கிறதுனால அது வந்துட்டு யூஸ்ஃபுல் தான். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், மொத்தமாக வாங்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் கோல்டு போகலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு அமௌண்ட் ஆகும்போது ஸோ அதுக்கு ஈக்குவலான கோல்டு ஒரு 1 கிராம் இல்லை 2 கிராமுக்கு நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம். பட் நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளோட ஓன் ரிஸ்கில் தான் நம்ம டிஜிட்டல் கோல்டு வந்து வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அதில் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்கிறது நான் முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வாங்கும்போது அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப நாள் அந்த பிளாட்ஃபார்மில் உங்களுடைய காசு போட்டு வச்சுருக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர அதோட ஈக்குவலான கோல்டு நீங்கள் டெலிவரி எடுத்துருங்க. ஸோ லாஸ் வந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். ஸோ அப்பப்போ டெலிவரி எடுத்துகிட்டு வச்சிங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோல்டு எப்படியெல்லாம் வாங்கலாங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு எது பெட்டராக தோணுது அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எந்த மாதிரியான கோல்டு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எது உங்களுக்கு பெட்டராக தோணியிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.